வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வும் நிறைவான செல்வத்தையும் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலுக்கு 2026 முதல் கர்மயோகி மையம் குரு வெற்றிபாலன் அவர்கள் நமது சேனலில் தொடர்ந்து பயணிக்க உள்ளார். அவரை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நமது சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்மயோகி ஞான மையம் பற்றிய தெளிவான விளக்கத்தை கூறினீர்கள் என்றால் நேயர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, ஜோதிடத்துல பல முறைகள் கையாளுறதா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கர்ம யோக மையம் சொல்லிட்டு ஒரு தனி முறையை கையாளுறதா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்களா? நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால நிறைய பேர் பயனடையக்கூடியவர்கள் இருக்காங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. கரெக்டுங்கய்யா. ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, அப்புறம் நாடி ஜோதிடம் பல முறைகள் இருக்குது. இப்போ நான் கர்ம நிவர்த்தி யோகம் சொல்லிட்டு ஒரு முறையை கையாளுறேன். இது புதுசு இல்லை, இது பாரம்பரியம் தான். நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் கர்ம நிவர்த்தி யோகம். அப்படின்னா எல்லாருமே கர்மா உட்பட்டு தான் இருக்கிறோம், எல்லாருமே கர்மா உட்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்மத்தினுடைய அடிப்படையில் எல்லாம் சார். கர்மான்னா தவறா நினைச்சுக்கிறாங்க. கர்மன்னா சுபகர்மா இருக்கு, அசுப கர்மா இருக்கு. இப்போ ஒருத்தர் திருமணம் ஆகலை வச்சுங்களேன், அவருக்கு அந்த சுப கர்மான்றது வேலை செய்யல. அப்ப அவருக்கு தள்ளி தள்ளி போகுது. அப்ப அவங்க பேரண்ட் என்ன பண்றாங்க, இவருக்கு எப்படி திருமணம், நம்ம வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, இருந்தும் இவருக்கு ஏன் திருமணம் வரன் வருது, ரொம்ப தடைப்பட்டு போகுது, பேசுற இடத்துல செட் ஆகி வருது, கடைசி நேரத்தில் நின்று போயிடுது. இப்படி நிறைய பேர் பேரண்ட் என்கிட்ட வர்றாங்க. அப்போ அவனுக்கு அந்த ஜாதகம் உண்டான கர்மா என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அப்போ அவருக்கு இந்த காலகட்டத்தில் சுபகர்மா பயணிக்குதா அசுபகர்மா பயணிக்குதான்னு பார்க்கணும். அப்போ அவனுக்கு சுபகர்மா இப்போ தேவை. அவருக்கு என்ன தேவைன்னா திருமணம் நடக்கணும், திருமணம் அடுத்து குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் சுபகர்மாக்கள். அசுபகர்மா நம்ம பார்க்குறோம், நம்ம சில சங்கடங்களை சந்திக்கிறோம், அதெல்லாம் அசுப கர்மாக்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த சுபகர்மா அசுபகர்மா அனைத்துக்குமே காரகத்துவம் வாய்ந்த கிரகம் எதிரானா சனீஸ்வர பகவான் தான். அவருடைய கதிர்வீச்சு நிறைய பேருக்கு இன்பேலன்ஸ்டா கிடைக்கும், இல்லை அதிகமாக கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் தடங்கள்லாம் வருது. இதை கண்டுபிடிச்சுதான் நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி, அவனுடைய கர்மாவும் ஆய்வு பண்ணி, அந்த கர்மாவின் அடிப்படையில, அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில இவருக்கு இந்த கோயிலுக்கு போனா சரியாகும், இல்லை இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்ணா சரியாகும், இந்த மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள் சூட்சமான விஷயங்களா இருக்கு. இதை சொல்லி கொடுத்து அதை சரி பண்ணி அவருக்கு திருமண யோகத்தை கொண்டு வந்துடும். இதனால நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதாவது கர்மா, ஒரு கர்மா அதை நிவர்த்தி பண்ணால் யோகம் வரும். யோகம்னா என்ன நம்ம சொல்றோம் இல்லையா? திருமண யோகம், படிப்பு யோகம், தொழில் யோகம், எல்லாமே யோகம் தான். ஆமாங்க ஐயா. அப்போ கர்மாவை நிவர்த்தி பண்ணால் அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணதான் தெரியல, என்ன பண்ணணும் எதை பண்ணணும் தெரியாம இருக்காங்க. அது தெரியாம தான் அதுக்குதான் ஒரு சிஸ்டம் மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன மெயின் மேட்டர்னா, ஜாதகத்தை கொடுத்துட்டு என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எந்த கோயிலுக்கு விலகு போடணும் அப்படின்லாம் பண்ண ஆகாது. முதல்ல அவங்களுடைய பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க பிறந்த பிறப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். ஒரு ஜாதகர் எங்கிட்ட வந்தாங்கன்னா அவரை பத்தின விஷயங்கள் தெளிவா சொல்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும். ஆனா இவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஆளெல்லாம் இப்போ ஆமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், கல்யாணம் ஆயிடும், அது ஆயிடும், குருபலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட தன்னுடைய சுய ஜாதகத்தை, ஒரு செல்போன் வாங்குறோம், ஒரு செல்போன் வாங்க போனா ஒரு கடையில போனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோம். இது எவ்வளவு ரேம்பு, எவ்வளவு ஜிபி, இதனுடைய மெகா பிக்சர் எவ்வளவு, எல்லாத்தையும் கேட்டு சரி இதை விட அட்வான்ஸ் அதை வாங்கலாம், எவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம். இது ஒரு செல்போனுக்கே பண்றோம். ஒரு கார் வாங்குறோம், ஒரு பைக் வாங்குறோம், அதுக்குள்ள எவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம். உண்மைதான். நம்மளுடைய பேட்டர்ன் என்ன, நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிற வகுப்பு தான் இந்த கர்ம நிவர்த்தி யோகம் சொல்லிட்டு. ஆனா இதை யாரும் முயற்சி செய்யல, இது தெரியும். ஆமா, இது நான் நிறைய பேர் என்னுடைய கஸ்டமர் உட்காடுறாங்க, அவங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன் அவங்க கேட்கறாங்க, இதெல்லாம் கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான், இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படல, இது யாரும் சொல்லலை அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இப்ப நான் சொல்லணும்னா 3 மணி நேரம் ஆகும்.
அப்ப 3 மணி நேரம் நான் எப்படி இங்க யூடியூப்ல சொல்ல முடியும்? அது 3 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு மக்களும் கிடையாது. ஆமா. ஷார்ட்டா போறாரா, ஸ்வீட்டா போறாரான்னு கேட்பாங்க. அதனால இதுல இப்படிதான் சொல்ல முடியும். அதனால் இப்போ ஒருத்தருக்கு வந்து படிப்பு பசங்க வந்து அந்த பேரண்ட்லாம் அந்த பிடிஎம்ல அவசரப்படுவாங்க பாரு. டீச்சர்ஸ்க்கு வைக்கிற பையன் சரியா படிக்க மாட்றான் அப்படின்னும்போது, மத்த பசங்கலாம் சூப்பரா படிப்பாங்க. ம். அவன் பாருங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான். இவன் செகண்ட் ரேங்க் வரான். இவன் எங்கேயோ படிக்கிறான். எவ்வளவோ சொல்லிக் குடுத்தும் புரிய மாட்டுது. அப்படி சொல்லும்போது இந்த பேரண்ட்க்கு மன வேதனை படுவாங்க பாருங்க. அப்படி வேதனை படுவாங்க. உண்மை. அது ஏன்? அவருடைய கர்மா என்ன? அதாவது ஒரு மனிதன், ஒரு ஜாதகன் பிறந்தவுடன் அவனுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலயே சஃபர் ஆகப் போறாரா? ம். இல்ல படிப்புல சஃபர் ஆகப் போறாரா? இல்ல வேலையில சஃபர் ஆகப் போறாரா? இல்லன்னா திருமணத்துல, இல்ல குழந்தையில, இல்ல தொழில்ல எதுல சஃபர் ஆகப் போறான்றத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். இந்த அறிக்கையில அந்த கண்டுபிடிச்சிடலாம். இந்த அஸ்ட்ராலஜில நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கர்ம நிவர்த்தி யோகால கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு. கண்டுபிடிச்சு ம். இப்ப நல்லா படிக்கிற பையன் ஒரு சூப்பரா படிக்கிறான். ஓகே. அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து அவன் தொழில் போணும் இல்லையா? வேலை செய்யணும் இல்லையா? கண்டிப்பா. அதுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா. இல்ல அடுத்து அவன் கல்யாணம் பண்ணணும்ல? இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து பார்க்கும்பொழுது, ஜாதகத்த பார்த்து நல்லா ஆய்வு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லணும். டைம் குடுக்கணும். நம்ம டைம் பார்த்து சொல்லுவோம். ஓகே. அப்போ அந்த பையன் வந்து இத சரியா படிக்காத பசங்களுக்கு, அவனுடைய கர்மம் என்னன்னா, இந்த படிக்கிற வயசுல இவனுக்கு இந்த கர்மம் செயல்படுது. நெகட்டிவா செயல்படுது. அது எப்படி மாத்தணும்? மாத்தினா அவன் சூப்பரா படிக்க ஆரம்பிச்சுருவான். அது கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணி குடுத்துட்டு நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நெறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். ம். அதே மாரி வந்து தொழில். ஒருத்தர் ம். தொழில் பண்றாரு. அவர் ஒரு 50 லட்சம், 1 கோடி, பல கோடி போட்டு தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆமா. அவர் தொழில் பண்றவரு அந்த நாலேட்ஜ் இல்லாம ஒண்ணும் இறங்கல. உண்மை. அதனுடைய ஒட்டுமொத்த விஷயத்தை தெரிஞ்சு தான் இறங்கியிருக்காரு. பணத்த போட்டு பண்றாரு. ஆனால் அவரால மத்த கம்பெனி பண்ற மாரி ஒரு ஏம் பண்ண முடியல. அதிக ஒரு அச்சீவ்மென்ட் பண்ண முடியல. பண்ண ஓகே. முடியாம ரொம்ப திணறாரு. ரொம்ப அந்த மாரி கஸ்டமர்ஸ்லாம் என்கிட்ட வர்றாங்க. ம். அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய பேட்டர்ன எடுக்குறேன். அவங்களுடைய பிறப்பினுடைய கர்ம ரகசியத்தை எடுக்குறேன். எடுத்துட்டு இதனால உங்களுக்கு டிராப் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அத சரி பண்றாங்க. அப்போ அந்த கர்மம் நிவர்த்தி ஆனோனே அவங்களுக்கு தொழில் யோகம் வருது. அது போல சக்சஸ் ஆன பீப்பிளும் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. தொழிலுக்கு நெறைய ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க எனக்கு. ஆஹா. அவர் கிட்ட போங்க. ஆனா டைம் எடுப்பாரு. நல்லது. வந்தோமா, அவரு போனோமா, அடுத்து வந்தோமாலாம் கிடையாது. என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் தான். ஒரு நாளைக்கு 4 கஸ்டமர் பார்க்குறேன். காலையில 2 ஈவினிங்ல 2. இது ம். போதும். எனக்கு போதும். அது பார்த்துர்றேன். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாரி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா தான் அவங்களுக்கே புரியுது. அப்பதான் என்னுடைய டிசைன்க்குள்ள வர முடியும். என்னுடைய சிஸ்டத்துக்குள்ள வர முடியும். கண்டிப்பா. இது போல சேவை வந்து நெறைய பேர் செய்றாங்களான்னு தெரியல. ம். ஆனா இது ஒரு நல்ல பயனுள்ளதா தான் இருக்கும் நேயர்களுக்கு. ஆமாங்க. அந்த மாரி வந்து குழந்தையில்லாத பிரச்சனை இப்ப நெறைய இருக்கு. ம். குழந்தையின்மை பிரச்சனைகள் நெறைய ஆமா. எங்க பார்த்தாலும் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான். முன்னெல்லாம் அப்படி இல்ல. பெரியவங்கலாம் வந்து 5 குழந்தை பெத்தாங்க, 1 டசன் பெத்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆமா. ஆனா இன்றைய ஜெனரேஷன் வந்து 1 குழந்தை பெத்ததுக்கே பெரும்பாடா இருக்குது. அப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்கன்னு வலுக்கட்டாயமா சொன்னாங்க. ஆமா, இப்போ இவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆமா, அரசாங்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா. ஏன்னா இங்க இருக்கிற விக்கிற விலைவாசி அப்படி படிப்பு ஆமா, குழந்தைகளுக்கு குடுக்கணும். அதனால 1, 2ஓட இவங்க நிறுத்திக்கிறாங்க. சரி ஓகே. ஆமா. அந்த 1 உற்பத்தி ஆகி வரதுக்கே கஷ்டமா இருக்குது. அதுதான் கர்மா. அதுதான். சுப கர்மாங்கள் ஆக்டிவேட் ஆவல. ஆவல. சனீஸ்வர பகவானுடைய குடுப்பனை, சனீஸ்வர பகவானுடைய கதிர்வீச்சு அவங்களுக்கு சரியா கிடைக்கல. அப்ப அந்த கதிர்வீச்சு அவங்களுக்கு எப்படி வரும்ன்றத எடுக்கிறத சனீஸ்வர பகவான் தான் பிள்ளை பெறறதுக்கெல்லாம். அருமையா அவர் தான் 3 ரோல் வச்சிருக்காரு. சனீஸ்வர பகவான் வந்து கர்மா காரகன், ஆ. ஆயுள் காரகன், தொழில் காரகன். 3மே அவர்கிட்ட 3மே இருக்கு. அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து நெகட்டிவா சொல்லி வச்சிருக்காங்க. 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி சொல்லி அப்படிலாம் கிடையாது. அவரு தான் அனைத்துக்குமே உண்மையா அதிபதி. அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் என்னான்னு தெரியாமயே ம். மக்கள் வந்து இது போல பல ஜோதிடர்கிட்ட போயிட்டு என்னன்னு செய்ய முடியாம இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. ஆமா. இத வந்து நீங்க இப்ப செஞ்சு தர்றீங்க. இந்த செஞ்சுட்டு இருக்கு. கர்மயோகம். அதான் பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு தேவையானத எந்த மக்கள் அதிகமாக எந்த விஷயத்துல சஃபர் ஆயி எண்ணத்த போடுறாங்களோ, இதுல தான் நான் எப்ப வெளிய வருவேன்? இதுலருந்து எனக்கு எப்ப ம். விடிவு காலம் கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த ஏக்கத்தினுடைய தாக்கம் ஒருவர வர வைக்கும். ஆஹா. அவர் மூலியமாக அந்த தாக்கத்தை நிவர்த்தி செய்ய வைக்கும். ஓகே. சோ இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த புரோகிராம பார்க்கிறவங்க அனைவருமே கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களே அடிச்சு சொல்லலாம். ஏன்னா, அவங்க வந்து அடுத்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் நெறைய. ஆமா. அது கேட்பாங்க. அத நம்ம கிளியர் பண்ணலாம். அப்ப இந்த கர்மாவ நிவர்த்தி பண்ணிட்டா நமக்கு பாசிட்டிவா கிடைக்குமா? கண்டிப்பா பாசிட்டிவ் நடக்கும். ஆ. நெகட்டிவ்ல இருக்கவங்கள பாசிட்டிவ்ல கொண்டு வரதாங்க சிஸ்டமே. அதனால அருமையா பண்ணலாம். மக்களுக்கு இந்த விஷயங்கள் முதல்ல எனக்கு டைம் குடுத்து அவங்க வந்து அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுது. ஓகேவா? எனக்கு வேலை இல்லாம இல்ல. நான் ஒரு 3 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா, அதுக்கு நான் கிளையண்ட் பார்த்தா எனக்கு வருமானம் தான்.
ஆனால் இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் நான் இவ்வளோ முயற்சி எடுக்குது. ஓகே. ஓகே, அது என்னென்ன அந்த செஷனில் என்னென்ன வரும் அடுத்து நான் ஒரு பேனர் மாதிரி கொடுப்பேன். அந்த பேனரில் அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த அந்த பேனரில் இருக்கிறதுனா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் பப்ளிக் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே. அதனால இந்த கர்ம நிவர்த்தி யோகம் என்ற ஒரு வகுப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வின் வளங்களை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது சாத்தியமான உண்மை. ஜோதிட புகழ் வெற்றிபாலன் அவர்கள் கர்மயோக நிவர்த்தி மையம் மூலமாக பல நல்ல சேவைகளை மக்களுக்கு அளித்து வருகின்றார். நேயர்கள் தொடர்பு கொள்ளவும், அவருடைய ஜோதிட வகுப்பில் பயன்பெறவும் நமது மெயில் ஐடி மூலமும் வாட்ஸ்அப் எண் மூலமும் தொடர்பு கொண்டு அவரை பயனடைந்து கொள்ளலாம். பல நல்ல தகவல்களையும் அறிவியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் மனிதர்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து கர்மத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல பரிந்துரைகளை அளிக்கக்கூடியவராக திருவள்ளூர் வெற்றிபாலன் அவர்கள் இருக்கின்றார். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். வணக்கம் ஐயா. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.